அழுகாம சொல்லுங்க, மகேஸ்வரியை நாங்க பார்க்கணும். அவ இங்க இல்லம்மா. அவளை பெரியம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டேன். அவளை பக்கத்துல வச்சு பாக்குற தைரியம் எங்களுக்கு இல்ல. அந்த தைரியம் எங்களுக்கு இல்லம்மா. மகேஸ்வரிய பார்க்கணுமேம்மா, கொஞ்சம் பேசணும். பார்த்து என்னம்மா பேச போறீங்க? என்ன பேசி என்ன ஆக போகுது? தாலி கட்டும் போது திடீர்னு மகேஷியா மனசு மாறினான்னு தெரியல. அதுவும் மகேஷ் முடிவு எடுத்தா நாம என்ன பண்ண முடியும்? அதனால்தான் விட்டுட்டோம்மா. 15 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணுக்கும் இதேதான் நடந்துச்சு. கல்யாண கனவோட பட்டு சேலை அலங்காரத்தோட மணவரைக்கு வந்து நின்னா. தாலி கட்ட வேண்டிய சிவசுந்தர பாண்டவன் எந்த காரணமும் சொல்லாம அவளை மணவரையிலேயே விட்டுட்டு போயிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு ஊரே மிரள வான வேடிக்கையோட நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சு மொத்த சொந்தமும் 10 பட்டி கிராமத்து ஜனங்களும் ஜமீனுக்கு வேண்டிய பெரிய பெரிய மனுஷங்களும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நேரத்துல காரணமே சொல்லாம மணவரையிலிருந்து என் பொண்ணை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். என் பொண்ணு மாதிரியே பாண்டவர்களால பாதிக்கப்பட்டவ உங்க பொண்ணு மகேஸ்வரி. பாண்டவனுங்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல, வழக்கமான ஏமாத்து வேலைதான். அதே மாதிரிதான் ஏமாந்து நிக்கிறா உங்க பொண்ணு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு மகேஸ்வரி தான் காரணம். பாண்டவனுங்க பார்க்கத்தான் அப்பாவிங்க, பக்கா கிரிமினல். என்னம்மா சொல்றீங்க? மகேஷ் தான் நல்ல சொந்தத்தை வேண்டான்னு சொன்னா பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏமா நல்ல சுந்தரம் யாரு? வேதா வாழ்க்கையை நாசம் பண்ண சிவசுந்தரம் தம்பி தானே, அப்படிதான் இருப்பான். உங்களால புரிஞ்சுக்க முடியாது வாத்தியாரு. நீங்க என்ன நினைக்கணும்னு கயலும் மல்லிகாவும் தான் முடிவெடுப்பாங்க. அதைத்தான் நீங்க நம்புவீங்க. புரியலையேம்மா. நீங்க வாத்தியாரு ஏதோ கொஞ்சம் நிலமும் ஓய்வூதியமும் வாங்கி வாழ்றவரு. ரோஷினி அப்பா கோடீஸ்வரன், பேரே கோடீஸ்வரன். அவனோட ஒத்த பொண்ணு மனநிலை சரியில்லாதவ. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும். ரோஷினிக்கு நல்ல சுந்தரத்தை பிடிச்சிருக்கு. ஆனா நல்ல சுந்தரத்துக்காக பாண்டவர் இல்லத்துல மகேஸ்வரி காத்திருக்கா. நீங்க பண்ணின அக்ரிமெண்ட் படி பாண்டவர் இல்லம் பறிபோக கூடாது. ஆனா நல்ல சுந்தரத்துக்கு கோட்டீஸ்வரி ரோஷினிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் பாண்டவர் இல்லத்தோட பிளான். சும்மா எதுவும் பேசாதீங்கம்மா. பிளான் எல்லாம் எதுவும் இல்ல. இதாங்க நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இதுதான் பாண்டவர்லத்து கிருமல் மருமனோட புத்திசாலித்தனம். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இருக்கு. ரோஷினிய பாண்டவர் இல்லத்துல விட்டுட்டு பெத்த அப்பா அம்மா எதுக்கு மலேசியா போகணும்? யோசிச்சு பாருங்க, எதுக்கு மலேசியா போகணும்? மலேசியா போனவங்க சரியா கல்யாணத்தன்னைக்கு எப்படி வந்தாங்க? ரொம்ப சிம்பிள். கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோவில் போன நல்ல சுந்தரம் எதுக்காக ஆசிரமத்திலேருந்து திரும்பவும் ரோஷினியை கூட்டிட்டு வரணும்?
தாத்தா இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன நல்ல சுந்தரம் இப்ப மட்டும் தாத்தா இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? சரி, எல்லாத்தையும் விடுங்க. எதுக்காக ரோஷினிக்கும் கல்யாண பொண்ணுக்கான அத்தனை சடங்கையும் அவங்க பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு ஏதோ மனநலம் அது இதுன்னு. நான் ஒண்ணு கேக்குறேன். அதி மேதாவிகளான கையல், மல்லிகா, ரேவதி, தேன்மொழி இந்த 4 பேருக்கும் மணவரைக்கு வர வரைக்கும் ரோஷினிய நல்ல சுந்தரம் காதலிக்கிறது தெரியாதா? எப்படி தெரியாம இருந்திருக்க முடியும்? பொய்யே சொல்லாத பாண்டவன் நல்ல சுந்தரம் ரோஷினியை காதலிக்கிறத அண்ணன் தம்பிக கிட்டே சொல்லாம இருப்பானா? ஜமீனம்மா கும்பிடுறேன். உங்களுக்கு பாண்டவர் இல்லத்தை பிடிக்காது, அதுக்காவது ஏதாவது சொல்லி மோத விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நாங்களே நொந்து போயிருக்கோம், தயவு செஞ்சு போயிடுங்க. டேய், என்னடா பேசுற? வேண்டாம், நீங்க சண்டை போடுறத பார்க்க நாம இங்க வரல. எங்களால முடியாததை நீங்க செஞ்சிருவீங்களா? தூக்கிட்டு வாங்கடான்னா மொத்த பாண்டவங்களையும் தூக்கிட்டு வரதுக்கு எங்க கிட்ட ஆள் இருக்கு. ஆனா சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். வேண்டான்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சேது, நீ சும்மா இரு. சரி ஜமீனம்மா, நீங்க சொல்லுங்க. ஒரு வகையில கையல், மல்லிகா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. மகேஸ்வரிய வச்சே ஆட்டத்தை விளையாடி ஜெயிச்சுட்டாளுங்க. கில்லாடிக தான். என்னம்மா சொல்றீங்க? ரோஷினிய பார்க்கறதுக்கு முன்னாடியே மகேஸ்வரிய சம்பந்தம் பேசிட்டாங்க. நல்லான சம்மதிக்க வைக்க முடியும்னு நம்பி பாண்டவர் இல்லத்தை வச்சு உங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க. ரோஷினிய பார்த்ததும் மொத்த பேருக்கும் மனசு மாறி போச்சு. ரோஷினிக்கும் நல்ல சுந்தரத்துக்கும் கல்யாணம் நடக்கணும். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசை வந்துருச்சு. ரோஷினிக்கு நல்ல சுந்தரம் தாலி கட்டணும். ஆனா பாண்டவர் இல்லத்தை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? நல்ல சுந்தரம் மகேஸ்வரிய வேண்டான்னா சிக்கல். மகேஸ்வரியே நல்ல சுந்தரத்தை வேண்டான்னா யாருக்கும் சந்தேகம் வராது. உங்களுக்கே வராது. வரவே இல்லையே. இல்லங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க நம்பித்தான் ஆகணும், நான் சொல்லவே இல்லையே. இனிமே நீங்க நம்பித்தான் என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, முகூர்த்த நாள நல்ல சுந்தரம் ரோஷினி ராசிக்கு தான் குறிச்சிருக்காங்க. அந்த நாள கூட ரோஷினி தான் சொல்லியிருக்கா. 2 பத்திரிகை அடிச்சாங்க, 2 பட்டு புடவை எடுத்தாங்க, 2 பேனர் வச்சாங்க. மண்டபம் மாதிரி பாண்டவர்லாம் இருந்தும் 3 நாளுக்கு முன்னாடியே மண்டபத்துக்கே வந்தாங்க. காரணம் சொன்னாங்களா? அப்புறம் கல்யாண பொண்ணுக்கான மருதாணி ரோஷினிக்கும் வச்சாங்க. எல்லா சடங்கும் ரோஷினிக்கும் செஞ்சாங்க. சரியான நேரத்துக்கு ரோஷினியோட அப்பா அம்மா கல்யாண மண்டபத்துக்கு எப்படி வந்தாங்க? இதெல்லாம் யதார்த்தமா நடந்ததா? யோசிச்சு பாருங்க. யதார்த்தமா நடந்திருக்க முடியுமா? சூப்பர்மா. நல்ல சுந்தரம் தாலி கட்டும் பொழுது மகேஸ்வரி தானே எழுந்தா? இல்லனா நல்ல சுந்தரம் தாலி கட்டிருப்பாருல்ல? ஆகா, வாத்தி அசர மாட்டான் போல இருக்கே. நீங்க மட்டும்தான் கேள்வி கேட்பீங்களா? நானும் கேட்கலாமா? ஜமீனம்மா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க கேள்வி கேட்டா எப்படிமா? என்னோட கேள்விதான் உங்களுக்கான பதில். கேட்கவா? என்ன கேட்க போறீங்க? கேளுங்கம்மா. கூட பிறந்தவங்களுக்காக ரோஷினி மேல இருக்கிற காதலை மறைச்சு தியாகம் பண்ண நினைச்ச நல்ல சுந்தரம் மேடைக்கு வந்த பிறகு மகேஸ்வரிக்கு தெரியாத மாதிரி எதுக்கு அழணும்? தாலி கட்டுறதுக்கு முன்னால பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்து மாப்பிள்ள அழுதா பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? தாலிய கட்டிக்கிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒண்ணு தெரியுமா? மகேஸ்வரிக்கு உங்களை விட கயலுக்கும் மல்லிகாவுக்கும்
அந்த பாண்டவர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க அடிச்சா மகேஸ்வரி உடைஞ்சு போவான்னு உங்களை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மகேஸ்வரியை விட்டு கொடுத்தா நல்ல சுந்தரம் ஆசைப்படி கல்யாணமும் நடக்கும், பாண்டவர்களும் தப்பிச்சுக்கும். செம்மையா பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. என் பொண்ணு வேதா மாதிரி மகேஸ்வரியும் காலம் பூரா வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ வேண்டியதுதான். நாங்க கிளம்புறோம். ஜமீனம்மா, பாண்டவர்களை ஒன்றும் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? மகேஸ்வரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நல்ல சுந்தரம் ரோஷினியை காதலிச்சது தப்பு இல்லையா? நம்பிக்கை துரோகம் இல்லையா? துரோகிங்களை விடாதீங்க, விடக்கூடாது. மாமா, என்ன? நான் உங்களை ஒண்ணு கேக்கட்டா? இது மிளகா பொடி வேணுமா? நான் இன்னும் கேட்கவே இல்லையே மாமா. சரி கேளுங்க. எப்போ? எது எப்போ? அத்தை மாமா. எது? ஷோ, அதுதான். எதுதான்? நமக்கு 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 எப்போ முதலிரவு? ஐயோ மாமா, கண்ணு எரியுது மாமா. மன்னிச்சிருங்க. எரியுது மாமா. ஐயோ, இல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க இருங்க இருங்க, தேய்க்காதீங்க தேய்க்காதீங்க. இல்ல நீங்க கண்ணை ரொம்ப தேய்க்காதீங்க, எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க கண்ணு எரியுது மாமா. ஐயோ ஐயோ, பாவி சண்டாளா, இந்த கன்றாவுக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சா? மகேஷ், ஏமாத்திட்டாங்கடே, ஏமாத்திட்டாங்கடா. ஏய், என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? பாவி பயலே, இவளை கட்டிக்கிறதுக்கு தானே இருந்த. எதுக்குடா மகேஷ் வாழ்க்கையை கெடுத்த? மகேஷ் வாழ்க்கையை ஏன்டா கெடுத்த? இல்ல சேது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அடிக்காதீங்க. நல்ல ஒரு வரை ஐயோ, மாமா அடிக்காதீங்க. மச்சான், ஏய், ஐயோ, சேது, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு சேது. மாமா, எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? முதல்ல எதுக்குடா வந்த இங்க? இங்க வராம வேற எங்க போறது? இவன் நல்லா இருக்க மாட்டான். நாசமா தான் போவான், நாசமா தான் போவான்.
டேய் உன்னை காதலிச்சத தவிர மகேஷ் வேற என்னடா பாவம் பண்ணா? என்னடா பாவம் பண்ணா? மகேஷ நம்ப வச்சு இன்னொரு வேதனை ஆக்கிட்டீங்களா? விட மாட்டேன்டா. பாண்டவர் இல்லத்தை எழுதி வாங்க விட மாட்டேன்டா. அம்மா அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்க. நாம என்னமா பண்ண முடியும்? இது மகேஷ் எடுத்த முடிவு. மகேஷ் என்ன முடிவு எடுத்தா? நீங்க முடிவு எடுத்ததானே எல்லாத்தையும் செஞ்சீங்க. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு மகேஷ் முடிவு எடுத்தாளா? ஏன் புள்ள முடிவு எடுத்தாளா? சொல்லுங்கடி, ஏன் பொண்ணு முடிவு எடுத்தாளா? ஏன் பொண்ணு முடிவு எடுத்தாளா? ஐயோ! அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? சொன்னா கேளுங்கம்மா, இப்படி அடிச்சுக்காதீங்கம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மகேஷுக்கு தானே வேணான்னு சொன்னாங்க. இது உங்களுக்கே தெரியும் தானே. இப்ப எதுக்கு உங்க தம்பி கூட்டிட்டு வந்து நல்ல மாமா அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன், மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே. இப்ப நடு வீட்டுல வச்சு அவளுக்கு முத்தம் கொடுக்கறியே. ச்சே! மான கெட்டவனே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டேன். அக்கா, இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? என்ன சொல்லுமா அதை சொல்லிட்டு வா. ஏய் நல்லவளுங்களே, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்க ஒருத்தி கூட நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. வயிறறிஞ்சு சொல்றேன்டி, நீங்க பண்ணின பாவம் உங்களை சும்மா விடாது. தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும். நான் கும்பிடுற குலதெய்வம் நொண்டி கருப்பு உங்களை சும்மா விடாது, சும்மாவே விடாது. என் வயிற்றல் உங்களை அழிச்சிடும், அழிக்காம சும்மா விடாது. அக்கா, நீ வாக்கா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, அவங்க கண்ணுல மிளகா பொடி விழுந்துருச்சியா? அதத்தே நான் ஊதி விட்டேன், முத்தம்லாம் கொடுக்கல. அவளுக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்க, ஆனா பண்ண பாவத்துக்கு பாண்டவர் இல்லத்தை மகேஷ்க்கு எழுதி கொடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல, பாண்டவர் இல்லத்தை எழுதி கொடுத்தே ஆகணும். வாக்கா.